ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை உங்க கையில கிடைச்சாலே போதும். கடைசி வரைக்கும் கடன் இருக்காது. பணவரவு பட்டையை கிளப்பும். அது என்ன இலை, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாட்டிலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்துல முருகன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடுன்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் நாம ஒரு சேர வணங்க முடியும். ஒரு மாதத்துல சாதாரணமா நமக்கு 4 செவ்வாய்க்கிழமைகள் வரும். ஆனா கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் நமக்கு செவ்வாய்க்கிழமைகள் மாதிரி தான். ஏன்னா இந்த எல்லா நாட்களும் இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாசத்துல மொத்தமா 29 நாட்கள் இருக்கு. இந்த 29 நாட்களும் நமக்கு முருகப்பெருமானை வணங்குவதற்கான செவ்வாய்க்கிழமையாவோ இல்ல கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளாவோ நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான வழிபடணும். கார்த்திகை 1ஆம் தேதி எக்கச்சக்கமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து அவங்க விரதத்தை ஆரம்பிப்பாங்க. 48 நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாளை பயன்படுத்திப்பாங்க. கார்த்திகை மாதத்துல எக்கச்சக்கமான தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குதான். உதாரணத்துக்கு சிவபெருமான் ஜோதி வடிவமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்தது இந்த மாதத்துல தான். அதே மாதிரி பார்வதி தேவி திருவண்ணாமலையை சிவபெருமானாக பாவித்து கிரிவலம் வந்ததும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான். அன்றைய தினம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு 8 இடங்கள்ல 8 லிங்கங்களா காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டுக்கும் உகந்தது. அப்பேற்பட்ட கார்த்திகை மாதத்தோட ஆரம்ப நாள் முதல் நாள் இருக்குல்ல, அது திங்கட்கிழமையில இந்த வருஷம் நமக்கு வந்திருக்கு. திங்கட்கிழமையே பொதுவா சோமவாரம்னு அழைப்போம். சிவபெருமானுக்கு உகந்தது. இதுல இன்னொரு கூடுதல் விசேஷமும் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை வருதுல, அன்றைய தினம் பிரதோஷம், சோமவார பிரதோஷம். இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்குவதற்காகவும் அவங்களோட அருளாசையை பெறுவதற்குமான நாளா நாம இதை பயன்படுத்திக்கலாம். கார்த்திகை மாதத்துல தினமும் உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தணும். வீட்டுல ஒருவேளை பெண்களோ இல்ல வீட்டுல கூடிய மற்றவர்களோ பூஜை பண்ண முடியல, இல்ல வெளியூர் போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க அப்படிங்கும் போது அதை பத்தி கவலைப்படாம வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர், கணவரோ மனைவியோ குழந்தைகளோ யாராவது ஒரு நபர் இந்த கார்த்திகை மாதத்துல எல்லா நாட்களும் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த வேலை அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரத்துல முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏத்தி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யணும். அப்படி ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேலையில வழிபாடு செய்ய முடியல, அதுக்கு உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்காவது முருகப்பெருமானுக்கு தினமும் பூஜைகள் செய்யணும். முடிஞ்சா தினமும் கோவிலுக்கு போறதும் விசேஷம்தான். கார்த்திகை செல்வன் அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் இருக்காங்களே, அவங்கள வழிபடுறது மூலயமா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வரன் கைகூடி வரும். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இதுதான் கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. இப்படி இவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதம் இருக்குல்ல, அது ஆரம்பமாகக்கூடிய அந்த நாள், அந்த முதல் நாள் இருக்கு பாத்தீங்களா, அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நமக்கு எக்கச்சக்கமான பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட முக்கியமானது, இந்த மாதம் முழுக்க இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எதையுமே தடைபடாம நல்லபடியா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நவம்பர் 17ஆம் தேதி நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு இலை. பொதுவா நம்மளோட பரிகாரங்கள்ல பல இலைகள் பயன்படுத்துவோம். அதுல ஒரு முக்கியமான இலை தான் கற்பூரவள்ளி இலை. இது ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை. பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள்ல கற்பூரவள்ளி இலைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கலாம். இவ்வளவு ஏன், வாசனை மிகுந்த இலைகள் இருக்குல்ல, துளசி இலை, மாவிலை, கற்பூரவள்ளி இலை, இது மாதிரி பல இலைகள். அதுலயும் முக்கியமானது மருதாணி இலை. வாசனை மிகுந்த எந்த ஒரு இலையை நம்ம பயன்படுத்தி பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அதுக்கான விசேஷங்களும் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு இலை, ஒரு மகத்துவம் வாய்ந்த இலை தான் கற்பூரவள்ளி இலை. இது பல மருத்துவ குணம் இழந்த ஒரு இலை. அதை மகத்துவ குணம் இழந்த இலையா மாத்த போறோம். அது எப்படி மகத்துவமா மாத்துறது? ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலைய நீங்க பறிச்சு வச்சுக்கணும். அப்படி அந்த இலைய செடியிலேருந்து பறிக்கும் போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பறிக்கணும். காரணம் என்னன்னா, உயிருள்ள செடியில இருந்து நீங்க ஒரு இலைய பறிக்கும் போது அந்த செடியோட சாபத்தையோ பாவத்தையோ நீங்க வாங்கிடக்கூடாது. அதனால அந்த கற்பூரவள்ளி செடியிலிருந்து அந்த 2-3 இலைய பறிக்கும் போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்துருங்க.
அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நீங்க பறிச்சிருந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைய ஒரு தடவை நனைச்சு எடுத்துக்கணும். காரணம், தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அந்த மஞ்சள் தண்ணீர் போக்கிடும். அதுக்கப்புறமா அதை காய வச்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். கார்த்திகை 1ஆம் தேதி, நவம்பர் 17ஆம் தேதி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்கன்னா, அதுக்கு முந்தைய நாளே நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே கற்பூரவள்ளி இலைய பறிச்சுட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை பண்ணலாம். சின்னதா ஒரு கிண்ணம், அப்படி இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கிண்ணம் பயன்படுத்துறதுக்கு பதிலா தேங்காய் சிரட்டைன்னு அழைக்கப்படக்கூடிய கொட்டாங்குச்சியோட பயன்படுத்திக்கலாம். அதுல நீங்க வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையையும், ஒரே ஒரு துண்டு கற்பூரத்தையும், அது கூட ஒரே ஒரு துண்டு கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் நிறைஞ்ச அற்புதமான ஒரு பொருள். இப்ப நம்ம மொத்தமா 3 பொருட்கள் சொல்லியிருக்கோம். கற்பூரமோ கிராம்பு உங்க வீட்டுல தினமும் இயல்பா இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஏற்கனவே பூஜை இருக்கக்கூடிய பொருட்களையும், பூஜை அறையில் இருக்கக்கூடிய கற்பூரத்தையும், சமையல் இருக்கக்கூடிய கிராம்பையும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த கற்பூரவள்ளி இலைய மட்டும் நீங்க ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து தான் பயன்படுத்த போறீங்க. சின்னதா ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ஒரு அகல் விளக்குலயோ வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் அந்த கற்பூரவள்ளியோட சேர்த்து வச்சு அந்த கற்பூரத்தை எரிய விடணும். அப்போ ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய குடும்பத்தோட அமர்ந்து நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நீங்க கண்குளிர பார்க்கணும். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீப ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அதாவது திருவண்ணாமலை ஜோதி திருக்கார்த்திகை தீபத்துல ஆரம்பிச்சு இந்த மாதம் முழுக்க முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் வரைக்கும் எல்லா நாட்களும் எல்லா வீடுகள்லயும் விசேஷமா ஒளிமயமா இருக்க போகுது. அதோட ஆரம்ப புள்ளியா கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, அத கற்பூரம் அப்புறம் கிராம்பு சேர்த்து எரிய விடும்போது அந்த வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். சாதாரணமா கற்பூரவள்ளி இலைய பறிச்சுட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சாலே அந்த இடத்துக்கு நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வாசனை வரும். அதையே அந்த கற்பூரவள்ளி இலைய நம்ம ஜோதியோட ஐக்கியமாக்கி எரிய விடும்போது அந்த வாசம் வீடு முழுக்க பரவும். இது மூலியமா பணவசியம், ஜனவசியம் இது இரண்டும் உங்க வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, இதோட வாசனை அந்த ஜோதி வடிவமா அந்த புகை வழியா உங்க வீடு முழுக்க பரவும் போது பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதை விட முக்கியமானது, இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்துட்டு இருந்த எல்லா விதமான தோல்விகளும் வெற்றி படிக்கட்டுலாம் மாறப்போகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் இல்ல எல்லா வீடு பக்கத்துலயும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியதுதான். அதை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க 10 நிமிஷம் செலவு பண்ணி பண்றதால எந்த விதமான நஷ்டமும் வரப்போறது இல்லை. அதுவே இந்த கற்பூரவள்ளி இலைய கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நீங்க எரிய விட்டு அந்த வாசனை வீடு முழுக்க பரவும் போது அது மூலயமா ஒரு சிறிய லாபம், ஒரு சிறிய முன்னேற்றம் கிடைச்சா கூட அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. ஒருவேளை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை நாங்க வீட்டை இல்ல வெளியூர்ல இருக்கோம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்படாம கார்த்திகையோட முதல் ஒரு 2, 3 தேதிக்குள்ளையாவது இதை பண்ணிடுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.